பழைய ஓய்வூதியம், ஊதிய உயர்வு, பணி உயர்வு, பணி நிரந்தரம், காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பல மாதங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று மாநிலம் முழுவதும் முறையீட்டு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களையும் தமிழக அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இதுகுறித்து பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மலர்விழி ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 10 எண் 309 நான் ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய முறையை ரத்து செய்வேன், அதே நேரத்தில் பழைய ஓய்வூதியத்தை அறிவிப்பேன், அந்த காலி பணியிடங்களை நிரப்புவேன், அதற்கு மேலாக சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அவர்களுக்கு முறையான ஊதியத்தை வழங்குவேன், அதேபோல் எம்ஆர்பி செவிலியர்கள், கிராமப்புற நூலகர்கள், சத்துணவு ஊழியர்கள் அனைவருக்கும் சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து முறையான காலமுறை ஊதியத்தை வழங்குவேன், காலி பணியிடங்களை நிரப்புவேன் என்று கூறினார்கள். வருடங்கள் 4.5 வருடங்கள் ஓடிவிட்டது. நாங்கள் பல தடவை அமைச்சர் பெருமக்களிடமும் அரசு அதிகாரிகளிடமும் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து கூறியிருக்கிறோம். கடந்த மாதங்களுக்கு முன்பாக 2-3 தடவை மாண்புமிகு தமிழக முதல்வரை ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறோம். அதேபோன்று திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலான ஓய்வூதிய கமிட்டியில் 22/8/25 அன்று நாங்கள் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சந்தித்து அனைவருடைய ஒட்டுமொத்த குரலாக பழைய ஓய்வூதியமே வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். ஆனால் இவர் தேவையில்லாமல் இந்த குழுவை அமைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடையே கருத்துக்களை கேட்டார். இருந்தாலும் எங்களுடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். 30/9/25க்குள் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும், அதை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும். சாலை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றமே அவர்களுடைய பணிக்காலத்தை பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக ஏற்றுக்கொள்ளணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு இதுவரை இதை முறைப்படுத்தவில்லை. அதேபோல் சத்துணவு பணியாளர்கள் இன்றைக்கு 2000 ரூபாய் ஓய்வூதியமாக வாங்குகிறார்கள். அவர்களுக்கு முறையான ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். இன்றைக்கு ஆசிரியர்களுடைய அடிவயிற்றில் ஒன்றை கரைக்கிற மாதிரி ஒன்று டெட் தேர்வு வைத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் மறுக்கிறோம். கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் பணி முடித்தவங்களை இப்போ போய் டெட் தேர்வு வச்சு அவங்கள தேர்வு பண்ணணும்னா ஆசிரியர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற இந்த சமூக நலன் என்று சொல்லிக்கொள்கின்ற இந்த அரசு, நாங்கள் உருவாக்கிய அரசு, எங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைக்கக்கூடாது. ஆனால் அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறாரு, இது அரசு ஆசிரியர்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் தனியாரில் வேலை பார்க்குறவங்களும் எங்களுடைய தோழர்கள் தான். அவங்களுக்கு மட்டும் இது எப்படி பொருந்தும்? இன்றைக்கி எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரையோ 5 வருஷம் பணியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு தேர்வு எழுதிட்டு மறுபடியும் நீங்கள் அமைச்சராக வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்கள் தேர்வு எழுதிட்டு மறுபடியும் ஐஏஎஸ் அதிகாரிகளை வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எங்கள் ஆசிரியர்கள் ஒரு வாரமாக மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கிறார்கள். மாண்புமிகு துறை அமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எங்களை எந்த வகையில் பிளவுபடுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கலாம் என்று இருக்கின்றது. ஆகவே இந்த ஓய்வூதிய கமிட்டியில் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம், இந்த டெட் தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும். திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் பல இடங்களில் நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் பொழுது, நாகப்பட்டினத்தில் நடந்த சுனாமியாக இருக்கட்டும், அங்கே தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச் சூடாக இருக்கட்டும், கடலூரில் நடந்த வெள்ளச்சேதத்தில் அவர் முதன்மை நின்று பல கட்டங்களை அவர் அரசுக்கு சாதகமாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கிடமும் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது. ஆகவே இந்த 30/9/25 மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். முக்கியமாக பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த பெருந்திரள் முறையீட்டின் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் மறுபடியும் நாங்கள் ஒரு குழுவிடம் கருத்து கேட்போம் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லுவாரே. ஆனால் 30/9/25 ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் மறுபடி கூட இருக்கின்றது. அதில் எந்தவித முடிப்பையும் எடுக்கிறதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்வதையெல்லாம் கேட்காமல் எங்களுக்கு தேவையான அந்த பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த பெருந்திரள் முறையீட்டின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்.